இன்னைக்கு மதியத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 போட்டுட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு முதல் முறையாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி ஜாம் செஞ்சுருக்கேன். நான் இதை பற்றி பேச வரல. இப்போ ஓரியோவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து ரெட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவளுக்கு ஏற்கனவே பூச்சி இருந்துச்சு. நான் சொன்னேன் பூச்சிக்கு நல்ல மருந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். ஒன்றும் யாரும் எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் ஓரியோவுக்கு இப்போ வந்து ரொம்ப ரெட் வந்து அதிகமாக இருக்கா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோட்டோ எடுத்து நான் வச்சு மெடிக்கலில் கொடுத்து மருந்து மாத்திரை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பூச்சி எங்கேருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல ஓரியோவுக்கு. அவள் உடம்ப போட்டு இப்போ பாலாக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் இவளுமே அதிகமாக வந்து சாப்பிட்றதும் கிடையாது, ரொம்ப நோஞ்சா மாதிரியே இருக்கிறா. எனக்கு இவளை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குது. என்னதான் பண்றது தெரியல. சத்தான மாத்திரை, சத்தான ஏதாவது டானிக் ஏதாவது இருந்தாலும் இவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இருக்கேன். இந்த கருப்பை வீட்டில் இருந்தால் அவள் வீட்டிலே இருக்க மாட்டா, வெளியிலேயே போகணும்னு ஆசைப்படுறா. 2 பேரும் ஒன்னா இருந்தா என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த ஓரியோவுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சரி அவ போக ஒரு மாதிரி சரியாயிடும்னு நினைச்சேன். கடைசியா பாத்தீங்கன்னா அவ வெளியிலேயே இருக்க ஆசைப்படுறா. ஓரியோக்கு கருப்பை ஓரியோ கிட்ட வந்தாலே போதும், கருப்பை வந்து ஓரியோ கிட்ட வந்தாலே போதும் ஓரியோ ஓடிடுறா. ஏன் 2 பேரும் ஒழுங்கா வீட்டுல வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு பேசாம இருந்தா என்ன? பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓரியோ கத்திக்கிட்டே இருக்கிறா பாருங்க, வெளியில இருந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கா. வெளியில விட்டோம்னா உள்ளேயே வரமாட்டா. அப்படியே ஒரு நாளா இருந்தாலும் அப்படியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே வெளியவே காத்தோட்டமா பக்கத்து வீட்டு படியில போய் படுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கு அவளுக்கு. ஆனா வீட்டுக்குள்ள விட்டு அவளுக்கு பிடிக்கல. என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. கருப்பா, உனக்கு சிக்கன் வேணுமாடி? இன்னைக்கு சிக்கன் 65 வேணுமா? உனக்கு வேணுமா? எழுந்திக்கிட்டே பாருங்க. வேணுமாடி தங்கம்? சரி போட்டு தரேன். ஆனா இந்த சிக்கன் 65 போட்ட உடனே கருப்பை வந்து தூங்கிட்டான். ஆனா ஓரியை தான் முதல்ல சாப்பிட்டுடுச்சு. கருப்பை வந்து பாவம், அவனுக்கு வந்து இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் வந்து சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கணும். மீன் நல்லா சாப்பிட்றாங்க, ஆனா இந்த சிக்கன் கம்மி தான். மீன் ரொம்ப சாப்பிட்றதுனாலே உடம்பு வந்து இதாயிடும், அப்படி அந்த ரெட்டு பூச்சி நிறைய வரும் அப்படின்னு சொல்றாங்க. மீன் கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். என்னடா தங்கம்? எல்லாரும் வந்து இந்த சிக்கன் 65க்கு என்னென்ன போட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நான் போட்டிருக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் நான் வந்து மசாலா கலந்துருக்கேன். முட்டை வந்து ஒன்று உடச்சி ஊற்றிக்கணும். வெள்ளைக்கரு தான் முன்னாடிலாம் ஊற்றுவேன், ஆனால் இப்போ மஞ்சையும் சேர்த்து ஊற்றிடுறது. மஞ்சக்கருவு என்ன பண்ணுறது தெரியாதனால மஞ்சக்கருவும் சேர்த்து ஊற்றிடுறது. பச்சை பட்டாணி இல்லை இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு. மற்றபடி ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்குது. எப்போவுமே வெஜிடபிள் பிரியாணினா அந்த சோயா போட்டால் தாங்க அந்த வெஜிடபிள் பிரியாணியே எடுக்கும். சின்ன வயசுலலாம் சோயா தான் கறின்னு நினச்சி சாப்பிட்ருக்கோம். எத்தனை பேர் அப்படி சாப்பிட்ருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் தாஜ்மஹால் இது அரிசி அந்த படம் போட்டிருக்கோம் பிரியாணி அரிசி, அதுதான் வாங்கியிருக்கேன். பிரியாணி அரிசி வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். 2 அளவு தண்ணி வச்சுருக்கேன். அதுவும் தேங்காய் பாலில் தாங்க சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலில் வந்து நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இறங்கும். அப்போ தான் சாப்பாடு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஜாம் செய்ய போகிறேன். முதல் முறையாக தக்காளி ஜாம் செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிறகு சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் உண்மையிலேயே அல்வா மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன், அதனால கொஞ்சம் நல்லா கிளறி அல்வா மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் இறக்கிடணும். இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி குக்கரில் வச்சு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு கரண்ட் குக்கரில் வச்சிட்டோம்னா அது ஈஸியாக வெந்துடும். உப்புலாம் இருக்கான்னு சொல்லி அப்படியே நம்ம வந்து டெஸ்ட்டு பார்த்துடலாமா? கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே உப்பு இருக்கான்னு பார்த்தாச்சு. சூப்பராக உப்புலாம் கரெக்டாக திட்டமாக இருக்குது. இப்போ அந்த தக்காளி பழத்தை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி ஜாமுக்கு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிப்போங்க. முக்கியமாக இந்த தக்காளி ஜாமுக்கு வந்து நெய் தான் முக்கியம். முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஏலக்காய் 2 நல்லா அந்த ஏலக்காய் அந்த கிள்ளி அப்படியே போட்டோம்னா சூப்பராக வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே வறுத்துக்கலாம். பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. வாசனை செமையாக இருக்குதுங்க. நெய்யும் முந்திரியும் செமையாக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இது அப்படியே வறுத்துதே சாப்பிட்டுடலான்னு நினைக்கிறேன். ஜாமோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து எப்படி செய்ய வருதா வரலையான்றதுக்காக நான் பார்த்தேன். கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வந்து பிரியாணி செஞ்சால் கொஞ்சமாக தக்காளி ஜாம் செஞ்சிட வேண்டியதான்னு நினச்சாச்சு. இப்போது நம்ம மசிச்சு வச்ச தக்காளி எடுத்து அந்த மண் சட்டியில் போட்டு நல்லா 2 கிளறிக்கிட்டே இருக்கலாம். கிளறியாச்சு பாருங்கள். இப்போ 65 ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டே இருக்குது. ஜாம் நல்லா கிண்டிக்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன்.
அந்த சர்க்கரையை அது கூட சேர்த்து 2 கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது அப்படியே நல்லா அப்படியே நீத்து வரும் பாருங்க. சூப்பராக நல்லா பார்க்கவே அழகாக இருக்குல்ல. சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வெறும் வாயிலேயே சாப்பிட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 65 போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. என்னதான் நம்ம வந்து ருசியாக பிரியாணி செஞ்சால், வெஜிடபிள் பிரியாணி இல்லை இந்த மாதிரி காய் ஐட்டங்கள்லாம் செஞ்சாலும், இந்த கோழிக்கறி பிரியாணி, இந்த மட்டன் பிரியாணி, இந்த சிக்கன் 65 இது தாங்க இறங்குது. பிரியாணி இறங்குதோ இல்லையா, இந்த 65 மட்டும் நல்லா இறங்குது. எவ்வளோ 1 கிலோ 2 கிலோ எடுத்து 65 போட்டாலுமே பத்தவே மாட்டுது. எப்படின்னே தெரியல. எப்படி எல்லாருக்கும் இது வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்குன்னு தெரியல. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இப்போ 1 கிலோ கோழிக்கறி எடுத்து குழம்பு வைக்கிறேன்னா அந்த குழம்பு மறுநாள் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த 65 வந்து 2 கிலோ போட்டால் கூடமே சாயந்தரத்துக்குள்ளே காலி ஆயிடுது. போவர எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுறாங்க. அதனால் பத்த மாட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ஜாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தக்காளி ஜாம் செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கும். அப்படியே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வச்சு அப்படியே கொஞ்சமாக இந்த ஜாமை வச்சு அந்த பிரியாணியோட கலந்து எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இறங்கிடுங்க வயிற்றுக்குள்ளே. சிக்கன் எடுக்கிற ஐடியாவே இல்லாதனால கொஞ்சமாக தான் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு தான் வந்து சிக்கன் எடுத்து 65 போட்டோம். அது மதியமே பத்தலைங்க யாருக்குமே. ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த ஜாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பேரிச்சம்பழத்தை சின்னதாக கட் பண்ணி அந்த ஜாமோட சேர்த்து நம்ம 2 கிளறி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மதியத்துக்கு ரொம்ப ஈஸியாக வேலையை சீக்கிரமாக முடிச்சாச்சு. ஓரியோவுக்கு இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தாங்க 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன். நல்லா அப்படியே கிளறிட்டுக்கலாம் பாருங்கள். நல்லா அல்வா மாதிரி வந்துச்சுல. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு அல்வா தான் நினைக்கிறேன், தக்காளி அல்வாவாக ஆயிடுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். செமையாக வந்துடுச்சு. பக்கத்தில் பிளாக் என்னன்னு பண்ண தெரியுமா, அந்த கிச்சன் மேடையில் ஏறி 2 கையை நல்லா நேராக வச்சு அழகாக நிற்கிறாங்க. கொஞ்சமாக அப்படியே 65 போட்டாச்சா, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டுக்கலாம் பாருங்கள். நான் 65 போட்டாலே எப்போவுமே இஞ்சி பூண்டு போடுவேன், கொஞ்சமாக கடலை மாவு போடுவேன், கார்ன்ஃப்ளவர் போடுவேன், மைதா போடுவேன், அரிசி மாவு போடுவேன், எலுமிச்சம்பழ சாறு போடுவேன். அப்புறம் வந்து கலர் வேணும்னா கேசரி அந்த பவுடர் இருக்குல்லையே அது கொஞ்சோண்டு போடுவேன். இதுதான் இதோடைய மெத்தடு. முட்டை உடச்சி ஊற்றுவேன். உப்பு 10 தான் பார்த்துட்டு, உப்புமே தேவைப்பட்டுச்சுன்னா நான் உப்பு கொஞ்சம் கலந்துப்பேன் இந்த சிக்கன் மசாலா கூட. இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே போட்டு ஒன்று எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் போடவே இவன் விடலை பாருங்க. வேணுமா அவனுக்கு ஏறி நின்று இந்த கபோர்டை 2ஆ கழட்டி கீழே போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுத்துருக்குறேன், சாப்பிட்ற நம்ம அப்புறமா சாப்பிடலாம், இப்பயே கம்மியாக தாண்டா இருக்குன்னு சொன்னாலும் அவன் வந்து என்னை கேட்குற மாதிரி இல்லை, நின்றுக்கிட்டே இருக்கிறான். சரி இவனுக்கு ஒன்று போடலான்னு பார்த்து 2 சாப்பிட்டுட்டான். திருப்பி கேட்குறான். எவ்வளோ கொடுத்தாலும் இவங்களுக்குமே பத்த மாட்டுதுங்க. என்னதான் பண்ணுறதுன்னே தெரியல. ஏது எப்படியோ மதியம் வேலையை முடிச்சாச்சு. ஜாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் திக்காயிடுச்சு இல்லையா, ரொம்ப நேரமாக கிளறிக்கிட்டே இருந்தோம் இல்லையா ஆசைக்காக, அதனால ரொம்ப திக்காயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அரிசி செம்மையாக இருக்குதுங்க, பிரியாணி அரிசி. நம்ம பக்கத்தில் வாங்குற அரிசிலாம் இருக்கு இல்லையா, பக்கத்து கடையில் சின்ன கடையில் வாங்குற அரிசிலாம் ரொம்ப மொத்தமாகவும் ரொம்ப ரெட் கலரில் இருக்குது. ஆனால் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா அப்படியே பியூராக அழகாக வெள்ளைன்னு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி நீட்டாக மெல்லிஸாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. டெஸ்ட் பண்ணிடலாமா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருந்ததுங்க. இந்த 65 தான் எல்லாருக்கும் ரொம்ப உயிராக இருக்குது எங்கள் வீட்டில். நாங்கள் எல்லாரும் மதியத்துக்கு சாப்பிட போகிறோம். ஓரியோவுக்கு கடைசியாக கேட்குறேங்க, இந்த பூச்சி அதிகமாக இருக்குது, அவளுக்கு ரெட்டாக வந்து அப்படியே சொரிஞ்சு ரெட்டாக ஆக்கி வச்சிருக்கா. அதுக்கு என்ன மருந்து போடுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வெளியிலேயே ஓடிடுறா, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்றா, வெளியில் வேடிக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எந்த மருந்து போடலாம் என்ன பண்ணலான்றதை சொல்லுங்கள். டாக்டர் வீட்டுக்கு இவளை கூப்பிட்டுட்டு போனால் இவ என்னுடைய கையை பிடிச்சி கடிச்சு விட்டுருவாங்க.